ஆர்சிபி டீம் வெறித்தனமா ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு வெறித்தனமா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன நடந்துச்சு நான் சொல்ற இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்த ஆர்சிபி வர்சஸ் ஜிஜி மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஜிஜி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்த கிரேஸ் ஹாரிஸ் ஒரு ரன்ல விக்கெட் தூக்கிட்டாங்க. அடுத்ததா வந்த ஜாஜ்வாலும் பாத்தீங்கன்னா ஒரு ரன்ல விக்கெட் ஆயிடுவாங்க. அடுத்ததா வந்த கௌதம் நாயக் ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் விளையாடி 73 ரன் அடிச்சாங்க. ஸ்மித்தி மந்தனா 26 ரன், ரிஷா கோஸ் 27 ரன். மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் அவங்களோட கடமைக்கு 4 ரன் 11 ரன் அடிக்க ஆர்சிபி பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 178 ரன் அடிச்சு ஜிஜிக்கு டார்கெட்டா கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்த பெத்மோனி பாத்தீங்கன்னா 3 ரன்ல அவுட் ஆயிடுவாங்க. அடுத்ததே பாத்தீங்கன்னா சோஃபி டிவைடும் பாத்தீங்கன்னா டேக் அவுட் ஆயிடுவாங்க. ஆஷ்லி கார்னர் பாத்தீங்கன்னா 54 ரன் அடிப்பாங்க. மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் அவங்களோட கடமைக்கு 4 ரன் 8 ரன் 12 ரன் அடிக்க ஜிஜி பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு வெறும் 117 ரன் மட்டும் தான் அடிச்சு வச்சிருந்தாங்க. 8 விக்கெட் இழந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆர்சிபி டீம் சும்மா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. பேட்டிங்கா இருந்தாலும் சரி பவுலிங்கா இருந்தாலும் சரி சும்மா வெறித்தனமான ஆட்டத்தை தான் காட்டுறாங்க. இந்த ஒரு சம்பவத்தை பண்ணதுனால ஆர்சிபி பாத்தீங்கன்னா குவாலிஃபைக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. சரி ஓகே, இந்த வருஷமும் ஆர்சிபி தான் கப் அடிக்கிட்டு நான் சொல்றேன். நீங்களும் அதே சொல்றீங்கன்னா கீழே கமெண்ட்ல இருக்கிற போட்டு போங்க.